ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். உயர்கல்விக்கான ஆலோசனைகளை தொடர்ந்து பெறலாம். 2 கல்வியாளர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நம் கல்வி ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்கள்லேயும் நம்மள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்படுறது வழக்கம். அதுலேருந்து ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். லோகேஸ்வரன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஐ ஹாவ் கிளியர்டு மை ஸ்டேஜ் 1 இன் IPM ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆஃப் IIM Indore. சார், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த பர்சனல் இன்டர்வியூ? ப்ளீஸ் டூ ரிப்ளை சார். நெடுஞ்சலின் சார். ஓகே, இது எங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எங்கள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இது பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து வி ஹேவ் அனதர் குரூப் ஆஃப் டீம். அவங்க வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், உங்கள்கிட்ட என்ன இன்ஹரண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா அது நேஷனல் லெவல் காம்படிஷனில் நீங்கள் போகும்போது உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருக்கணும். இது வந்து தனியாக பீப்புள் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஷரத்னு ஒரு பையன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அம்மா வந்து இட்லி விற்றாங்க, MBA IIMல படித்தார். அவங்கள தான் ட்ரெயின் பண்ண அந்த டீம் தான் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க. நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வில் கிவ் த டீட்டெயில்ஸ் என்னங்கிறது. தே வில் ஹேவ் அ செப்பரேட் ஒரு 10-20 செஷன் உங்களை எடுப்பாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களோட இப்போ நாங்கள் வந்து ஒரு பையன் இதுக்கு முன்னாடி வந்து ஹரீஷ்னு ஒரு பையனை நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஹரீஷ் வந்து பேசிக்கலி அவனோட மிருதங்கம் எக்ஸ்பர்ட். நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், இப்போ மிருதங்கம் ஈவெண்ட்டை வந்து ஒரு USலேயோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் நீங்கள் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணலாங்கிறத வந்து அவனை ஒரு ரைட்டப் எடுத்துகிட்டு போக சொன்னோம். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்கில் என்ன, உங்களுக்கு என்ன ஃபேவரேட்டாக இருக்கும், நீங்கள் அதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கிறத வந்து ஆஸ் அ ஹோல் டீம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ட்ரெயின் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிச் பண்ணணும். அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத கேட்காம கூட இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இன்டர்வியூக்கு ஒரு வாய்ப்புகளை வந்து கொண்டு வரலாம். உங்களோட ஸ்ட்ரென்த்தில் வந்து கேள்வி கேட்க வச்சிங்கன்னா அதை உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால் வந்து மெயினாக வந்து நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியது உங்களோட ஸ்கில் செட் என்ன, அந்த ஸ்கில் செட்டுக்கு நான் என்ன பண்ணணும், அண்ட் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதில் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து பேசிக்கலி உங்களோட ட்ரைட்ஸை பார்க்காம வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இது ஜென்ரிக்காக சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் அ ஒன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் எவ்ரிபடி. உங்களோட தனித்திறமையை நீங்கள் அங்கே பொசிஷன் பண்ணணும். அது எப்படி பொசிஷன் பண்ணுங்கிறது பேச தான் உங்கள்ட்ட இருந்து என்ன இருக்குங்கிறது வந்து வெளியே வரும். அது மாதிரி நீங்கள் அதை பிச் பண்ணிங்கனாலே நல்ல வந்து சக்ஸஸாக வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக தனக்கான தளத்தை நாமளே உருவாக்கிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக கும்பகோணத்துலேருந்து சித்ரா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சித்ரா, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், இந்த பையன் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கான். ஓகே, 12th இப்போ வந்து 161 கட் ஆஃப் வச்சிருக்கான் சார். மெடிக்கலுக்கு வந்து கிடைக்குமா? 61 இந்த ஆண்டு நிலவரம் எப்படி இருக்கும்? மெடிக்கல் வந்து பேசிக்கலி இப்போ தமிழக அரசு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து அரசாணை வந்து மத்திய அரசு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அவசர சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் டிசிஷன் வேர்டிக்ட் இல்லாமல் இந்த வருஷம் நீட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் அதனோட கிளாரிட்டி இன்னும் கிளியராக இல்லை. ஏன்னா வந்து முதலே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து நாங்கள் நீட் ஜூலை 24 கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் யார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போகிறவங்க எழுத போகிறாங்களா இல்லை ப்ரைவேட்டுக்கு எழுத போகிறாங்களாங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து இட் ஹஸ் டு கிவ் அ கிளியரன்ஸ். அதனால் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் வராத வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அதனால் ப்ரிப்பரேஷன் நான் எல்லாத்தையும் தான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். தயவுசெய்து வருது வரலங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. படிக்கிறத நிப்பாட்டாதீங்க. இந்த 10 நாளுங்கிறது வந்து பின்னாடி இது கோல்டன் டைம் மாதிரி தெரியும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இது பேசிக்கலி வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து கல்வியில் வருது. அதான் மிஸ்டர் கைலாஷ் அத்யார்த்தி சொன்ன மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அதனால் சில்ட்ரனை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்து எல்லாருமே நம்ம வந்து குழந்தைங்களோட லைஃப்பில் வந்து விளையாட மாட்டோம். அரசியல்ங்கிறது வந்து இதில் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் வேர்டிக்ட்டுக்கு அப்புறம் தான் அது வந்து என்ன இருக்கா இல்லையான்றது சொல்ல முடியும். நிச்சயமாக சமூக வலைத்தளத்துலேருந்து இன்னொரு கேள்வி நம்ம பார்த்துடலாம் சார். சஞ்சய்ன்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐ காட் 1151 இன் HSC and I want to study astrophysics. Tell me about scope and how to become an astrophysicist. தாமரை கண்ணன் சார், ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் ஆகணுங்கிறது அவரோட எண்ணம். ஏரோநாட்டிக்கல் ஏரோநாட்டிக்கல் நார்மலாக இங்கே அவன் வந்து எங்கே படிக்கணும் அவர் கேட்கல. அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்படுறாரா தெரியல. இங்கே வந்து ஏரோநாட்டிக்கல் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு BEயில் ஏரோநாட்டிக்கல் தான் இருக்குது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது எனக்கு தெரியல. ஐயா ஒரு சார் தெரிஞ்சிருக்காரு தெரியும். இங்கே நம்ம ஸ்டேட்டில் இல்லை, அதர் ஸ்டேட்டு போகல. பேசிக்கலி ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் BSc ஃபிசிக்ஸ் தான் எடுத்து பண்ணணும். சார் சொன்ன மாதிரி வந்து BSc ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்து பெங்களூரில் கோரமங்கலாவில் இருக்குது, அங்கே வந்து படிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க வந்து நீங்கள் BSc ஃபிசிக்ஸ் படிக்கும்போது செகண்ட் இயர் இருக்கும்போது அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. கொடைக்கானலில் வந்து அவங்களோட அப்சர்வேட்டரி இருக்குது. அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு வந்து உங்களுக்கு 10,000 rupees கிட்ட மந்த் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அவங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கலாம். இல்லைனா நீங்கள் JEE அட்வான்ஸ் வழியாக போய் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக்கலி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வந்து பிடெக் வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக ஃபிசிக்கல் சயின்சஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். நிச்சயமாக. அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து அமுதா இணைஞ்சிருக்கிறாங்க. அமுதாவோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் அமுதா, உங்களோட சந்தேகம் என்ன? சார், எங்கள் பொண்ணு 12th வந்து 1175 டோட்டல் எடுத்திருக்காங்க. ஓகே.
இப்போ இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 197.75 வச்சிருக்கா. அப்போ பிஏக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாங்க? தாமரைக்கண்ணன் சார், இவங்களுக்கு நீங்கள் என்ன அவங்க ஆலோசனை? நல்ல கட் ஆஃப் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியே கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன கம்யூனிட்டின்னு சொல்லலை, கம்யூனிட்டி பேஸில் மாறும். பிசியாகவே எடுத்துப்போமே, பிசியாக இருந்தால் கூட அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன கோர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நல்ல டாப் மார்க் எடுத்த குழந்தை அது. அந்த குழந்தை விருப்பத்தின் அடிப்படையில், அது பொண்ணு தான் சொன்னாங்க, அன்றைக்கி பையன் தான் பொண்ணு தெரியல, கவனிக்கலதை. ஆனால் பிஇயில் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் சேர்க்கறது பெட்டர். பொதுவாக பொண்ணாக இருந்தால் ஈஸி எடுக்கிறாங்க நார்மலாக. பட் இப்போலாம் சமீப காலமாக மெக்கானிக்கல் எடுக்கிற முடிவு கூட பெண்கள்கிட்ட மாறி இருக்குது. இப்போது பொதுவாக பெண்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போவது இல்லை குறிப்பாக. ஆனால் அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து நிறுவனங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லையோ எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு கம்பெனிகள்லையோ பெண்கள் அதிக நேரம் வந்துடுறாங்க வேலைக்கு வரும்போது. ஆனால் மெக்கானிக்கல் பேஸ்ட் கம்பெனிகளில் எம்என்சி கம்பெனிகள் எல்லாம் ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு 10 போஸ்ட் இருக்குன்னா 100 பேர் 200 பேர் அப்ளை பண்ணுறாங்க, போட்டி இருக்குது. ஆனால் ஜெண்டர் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் எம்என்சி கம்பெனிகள் இருக்குது. 60 ஆண்கள் தான் 40 பெண்களாவது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ரேஷியோ ஒன்று வச்சுக்கிறான். ஆனால் அது வரதே இல்லை. சமீப காலம் பிஇ முடிச்சுட்டு மெக்கானிக் முடிச்சுட்டு பொதுவாக பெண்கள் போனாலே வேலை கிடச்சிருந்தாங்க. ஆனால் அதை காரணம் காட்டி இப்போ நிறைய பேர் சமீப காலமாக மெக்கானிக் இன்ஜினியரிங் பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு விருப்பம் இருந்து பெண்ணாக இருந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தா ஒரு காலம் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகள், இன்னும் காம்படிஷன் குறைவாக இருக்கும், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். அது போகலாம், பட் விருப்பத்தை அடிப்பெல்லாம் சேர்க்க முடியும். நிச்சயமா அவங்களோட விருப்பம் கேட்கப்படுவது ரொம்ப அவசியம். அடுத்தபடியாக காரைக்குடியிலேருந்து அண்ணாதுரை இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் அண்ணாதுரை, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். என் பொண்ணு வந்து 10th 393 எடுத்திருக்கு. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார், இணைப்பில் இருக்கீங்களா? அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம். 393 அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதிலை நாம் பொதுவாகவே சொல்லிவிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம போகலாம். சமூக வலைத்தளத்தில் இன்னொரு கேள்வியை பார்த்துடலாம் சார். விஷாலி அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க சிஸ்டர் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, 3rd இயர் படிச்சுட்ருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கலாம்? ஐடி செக்டாரில் அவங்களுக்கு வேலை கிடச்சிதுன்னா அது வந்து அவங்களுக்கு லாபகரமானதாக இருக்குமா, அல்லது ஹையர் ஸ்டடீஸ் அவங்க படிக்கலாமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது? கேட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அது கேட்டிருக்காங்க. நெடுஞ்செழியன் சார். இல்லை, சிவில் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் வெரி குட் டிபார்ட்மெண்ட். நீங்கள் படிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து எல்என்டி வந்து பில்ட் இந்தியா ஸ்காலர்ஷிப்னு ஒன்று தராங்க. அதில் வந்து ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு ஏர்போர்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, மெட்ரோ ரயில் எப்படி பண்ணுறது, ஈவன் வந்து உங்களுக்கு ரயில்வே இன்ஜினியரிங் கூட தனியாக எம்டெக் வந்து ஐஐடி கரக்பூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதிலே வந்து சிவில் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிவில் வந்து உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கேட் ஸ்டைஃபண்டும் கிடைக்கும் அண்ட் எல்என்டியோட ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். முடிச்சோடனே எல்என்டியே எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு இப்போ ஏர்போர்ட் மாடர்னைசேஷன் வந்து வேர்ல்டு வைட் ரொம்ப நடந்துட்டு இருக்கிறதுனால எல்என்டி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கோர்ஸ் அவங்களே டிசைன் பண்ணி பண்ணுறாங்க. இது கேட் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து பேசிக்கலி இது நாங்கள் ஒரு பிஜிக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து நாங்கள் பண்ணுவோம். அது வந்து ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கேட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு கிடையாது, நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கேட் முடிச்சுட்டு ஐஐடி மெட்ராஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிளினிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தே கேன் ஸ்டடி டுகெதர், அந்த மாதிரி கூட பண்ணலாம். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனாமஸ் ஆப்ஷன். எர்த்குவேக் இன்ஜினியரிங் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்து போகலாம், இல்லை வந்து இந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதுலேயும் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது எனாமஸ் ஃபார் எவ்ரி இன்ஜினியரிங் ஃபீல்டு. பட் என்னன்னா கேட்டுக்கு படிக்கிறது வந்து கம்பல்சரியாக நீங்கள் செகண்ட் இயர்லேருந்தே ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஆரம்பிக்கிறது ஃபார் பெட்டர், பிகாஸ் 15% உங்களுக்கு ஜென்ரல் மேத்தமேட்டிக்ஸ் வரும். கேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட் சிலபஸ் எடுத்து உங்கள் புக்கில் மார்க் பண்ணி அதை படிக்கணும். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு NPTEL வந்து தராங்க. இந்த நேஷனல் ப்ரோக்ராம் அண்ட் டெக்னாலஜி எனேபிள் லேர்னிங்கில் கேட் ப்ரிப்பரேஷனுக்கே தனியாக தராங்க. அது வழியாக நீங்கள் வந்து போய் படிக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். நாம் தொடர்ந்து உயர்கல்விக்கான ஆலோசனைகளை பெறலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.